தந்தை, மைந்தன், தூயாவியாரின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஜெபம் செய்வோம். மனுக்குலத்தின் மீட்புக்காக தம்முடைய திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக இந்த உலகுக்கு தந்து இவ்வளவாய் உலகத்தில் பாசம் கொண்ட எங்கள் நல்ல கடவுளே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற பரிசுத்தமான தவக்கால சிலுவை சிந்தனைகளுக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆண்டவரே, அந்த வரிசையில் வருகின்ற இந்த பரிசுத்த நாளுக்காக, அதிகாலை பொழுதற்காக, ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற பரிசுத்தமான வேளைக்காக உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, ஆண்டுடைய சமூகத்திலே ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வரவேண்டியவர்கள் விரைவாக வந்து சேரட்டும். பல்வேறு நிலைகளில் தடைப்படுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தின் நன்மைகளை நிறைவாக தாரும். இந்த தொழுகையின் தொடக்கம் முதல் இறுதி வரையிலும் கடவுளின் மாறாத பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஒவ்வொரு அம்சங்களிலும் உம்முடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து உமக்கென்று எங்களை அர்ப்பணம் செய்ய அருள் தாரும். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவரும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாகவும் இந்த தொழுகையின் தொடக்கமாகவும் ஞான பாடல்களிலே 116வது பாடல், நாங்கள் பாவ பாரத்தால் துயரப்பட்டு சோருங்கால், 116ஆம் ஞான பாடலை பாடுவோம். நாங்கள் பாவ Oh
முறையாக 72ஆம் சங்கீதம் முதல் 12 வசனங்களை முறையே படிப்போம். சங்கீதம் 72 முதல் 12 வசனங்கள். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறையாக பயந்திருப்பார்கள். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ளுவார்கள், சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே முழங்கால் படியிட்டு நம்மை சற்று ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நாம் விரும்பி செய்திருப்போம் என்று சொன்னால் அந்த தவற்றை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போமாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்பாத காரியத்தை நான் விரும்பி செய்திருக்கிறேன். மற்றவர்கள் மனம் நோக நான் மனம் மகிழ்ந்திருக்கிறேன். மற்றவர்களுடைய வேதனையில் நான் மகிழ்ச்சி கொண்டிருக்கின்றேன். நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்திருக்கின்றேன். ஆண்டவரே, என்னை தயவாக மன்னியும் சுவாமி என்று நம்மை ஆண்டவருடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோமாம். எந்த பாவியானாலும் தள்ளமாட்டேன், நோக்கிப்பார் ரட்சிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே, ஒரு இளைய மைந்தனைப் போல நான் துஷ்டனாய் அலைந்து விட்டேன். உம்முடைய அன்பை உணராமல் துரோகம் செய்துவிட்டேன். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் என்னை உம்முடைய கிருபையினால் தேற்றி உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோமாம். பாவத்தின் பாரத்தினால்
தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதம். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்னை நின் கிருபை பிரவாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. நின் கிருபை பாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போல் நாய் அலைந்தேன் அப்பா. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனே. அனைத்து ஆற்றலும் அளவில்லாத இரக்கம் நிறைந்த ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியாரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். தொடர்ந்து ஆண்டவருக்கு நம்முடைய நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்ற சங்கீதக்காரனோடு நம்மை இணைத்து கொள்வோமா? கடந்த வாரம் முழுவதிலும் நம்மை சுகபத்திரமாக காத்து இந்த பரிசுத்த நாளிலும் அவரை தொழுது கொள்வதற்கு அழைத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி செய்வோமா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற உறவுகளுக்காக, பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை, பிள்ளைகள், இவர்களுக்காக, இவர்களால் நாம் பெற்று வருகின்ற உறவுகளுக்காக, ஆலோசனைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செய்வோமா? ஆண்டவர் நமக்கு எத்தனை அருள்கொடைகளை தந்து வருகின்றார். சுத்தமான காற்றை சுவாசிக்க முடிகிறது. இலவசமான ஆக்சிஜனை ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தந்து வருகின்றார். தேவையான சமயத்தில் வெயிலையும், தகுதியான தருணத்தில் பனியையும், ஏற்ற வேளையில் மழைகளையும் தந்து பூமியை ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனை நல்லவர் நம்முடைய ஆண்டவர்! தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் பட்டியலிட்டு மாளாதே. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றி உணர்வோடு ஆண்டவரை ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் எத்துணை போதுமானவர். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருந்து அவருடைய பிள்ளையாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா? 1000 நாவிருந்தாலும் ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம். அத்துணை நல்லவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம்.
ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த, தீரமாகையும் மாத்திரம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆண்டவருடைய சமூகத்திலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் ஏறெடுத்த நன்றி பலிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் அவருடைய பதில் ஆமென்றும் ஆமேனென்றும் இருப்பதற்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரி அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாம். நல்ல தகப்பனே, நன்மைகளைத்தான் செய்து வருக எங்களுக்கு தருகின்றவரே, நாங்கள் உம்மை விட்டு விலகினாலும் எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே, இந்த பரிசுத்த நாளினும் காலை பொழுதிலே உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்திருப்பது உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்பதற்கு முன்னதாக எங்களுடைய விண்ணப்பங்களை அறிந்திருக்கிற தெய்வமாக நீர் இருக்கிறீர். ஆனாலும் பிள்ளைகள் தகப்பனிடத்தில் கேட்பதைப் போல பரம தகப்பனிடத்தில் நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம் ஐயா. கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொன்னீரே. இந்த காலை பொழுதிலே ஒரு மனதோடு நாங்கள் உம்மை நோக்கி கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக பேர் பேராக சந்திப்பீராக. ஆண்டவரே, குறிப்பாக இந்த தவ காலங்களிலே நாங்கள் எங்கள் ஆண்டவரோடு உறவு கொள்ளுகின்ற, எப்போதும் உடைய திருவசனத்தின் வெளிச்சத்திலே வழிநடக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ கர்த்தர் அருள் செய்யும் அப்பா. உலகம், பேய், மாமிசம் இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ளுவீராக. பலவினர்கள் சுகவினர்களை நீர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்றோம். ஆணி பாய்ந்த கரம் எங்கள் பிள்ளைகளுக்கு நேராக நீட்டப்படுவதாக. குடும்பத்தில் தேவைகளோடு இருக்கிற மக்கள் உண்டு சுவாமி. பற்றாக்குறைகளோடு இல்லாமையில் வாழுகின்ற எத்தனையோ மக்கள் ஒவ்வொரு நாளும் அன்றன்றுள்ள உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்ளுகிற மக்கள் உண்டு கர்த்தாவே. ஆண்டவர் தாமே எங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை, பற்றாக்குறைகளை நீர் சந்திப்பீராக. ஒவ்வொரு நாளும் நீர் அளந்து கொடுக்கின்ற படி அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி அளந்து போடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் பிள்ளைகளாக
தூரங்களிலே, வெளி ஊர்களிலே, வெளிநாடுகளிலே படிப்பு நிமித்தமாக, பணி நிமித்தமாக இருக்கிற மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அனைவரோடும் உடைய கிருபை கூட இருக்கட்டும். நல்ல செய்திகளை நாங்கள் எங்கள் பிள்ளைகள் மூலமாக அறிந்து கொள்ளட்டும். அவர்கள் செல்லுகின்ற வருகின்ற பாதைகளில் உம்முடைய உடனிருப்பை தாரும் சுவாமி. ஆண்டவரே, திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற பிள்ளைகள், திருமண வாழ்விலே நிறைவற்று காணப்படுகின்ற பிள்ளைகள், ஏற்ற காலங்களிலே ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை, ஆசிகளை அந்தந்த நாட்களில் கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை மகிழச் செய்வீராக. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் உம்முடைய சிலுவையின் ஆழங்களை நாங்கள் சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்ற போது, சிலுவையின் அடிவாரம் எங்களை தாழ்த்தி, சிலுவைநாதர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற வாழ்வுகளை சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிவீராக. ஆண்டவரே, தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, CBSE ICS தேர்வு எழுதி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லா தேர்வுகளையும் சிறப்பாக எழுதுவதற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்றல் தாரும், ஞானம் தாரும், மறைபொருளை வெளிப்படுத்தி தாரும். ஆண்டவரே, எந்த பலவீனங்களும் எங்கள் பிள்ளைகளை ஆட்கொண்டு விடாதபடி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை மறைத்து காத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஒட்டுமொத்த குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். எங்களை சுற்றிலும் வாழுகின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நடைபெறுகின்ற மிஷனரி பணிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். எங்கள் திருச்சபையின் சார்பிலே திறப்பின் வாசலிலே நின்று பணிவிடைகளை செய்கிற 92 மிஷனரிகளுக்காக, குடும்பங்களுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு அனைவருக்கும் போய் சென்றடைவதாக சுவாமி. எங்கள் நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். எங்களை ஆளுகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதியிலே, உண்மையிலே, அன்பிலே தம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய செயல்பாட்டை கட்டுவார்களாக. ஆண்டவரே, எங்கள் பேராயத்திற்காக, அன்பு பேராயருக்காக, தலைவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே, எங்கள் பேராயத்திலே, திருச்சபைகளிலே நடந்து வருகின்ற டீக்கன்மார் தேர்தல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் விரும்புகின்ற உம்முடைய சித்தப்படி தலைவர்களை நீர், பொறுப்பாளர்களை நீர் தெரிவு செய்து தர வேண்டும். அவனமே எங்கள் திருச்சபையிலும் நடைபெற இருக்கின்ற டீக்கன்மார் தேர்தலிலும் உம்முடைய உடனிருப்பு இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவருக்கு சித்தமானவர்களை, ஆண்டவரே நீர் விரும்புகின்றவர்களை, உம்முடைய இறையரசை கட்டுகின்ற பிள்ளைகளாக, அன்பு பிள்ளைகளை நீர் தெரிவு செய்து தார். உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த நாளிலும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து தங்களை அர்ப்பணித்து நிற்கிற ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக, பேர் பேராக நீர் சந்திப்பீராக. உம்முடைய அன்பை பொழிம்பீராக. உம்முடைய பாசத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உம்முடைய வசனத்தை நாங்கள் படித்து தியானிக்க இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தருவீராக. உம்முடைய வார்த்தையின் வாழ்வு நிலைகளை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள அருள் புரிவீராக. உம்முடைய மகனை சிலுவையின் நிழலில் மறைத்து ஆண்டவர் வெளிப்படுவீராக. உம்முடைய வார்த்தையே சத்தியம். கேட்டது சுருக்கம், கேட்க தெரியாத நன்மைகள் அநேகம். எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவுக்களையும். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி படிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக தரப்பட்ட சுவிசேஷ பாடபாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 முதல் 26 முடிய. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டிற்கு போனான். அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி, அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள் என்பவளே. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல கடவுளை, அமைதலும் ஆசீர்வாதமும் நிறைந்த சந்தோஷமான இந்த நாளின் காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஜெபத்தோடு நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை தொழுது சேவிக்கவும் உடைய வார்த்தைகளை தியானம் செய்யவும் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருகிறீர். இந்த வேளையிலும் நாங்கள் இணைந்து தியானிக்கின்ற உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க ஆண்டவர் அனுகிரகம் தாரும். இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று நம்பிக்கையூட்டுகின்ற இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளையிலும் வாழ்வை காக்கும் நம்பிக்கை என்னும் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை நாம் இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. சென்ற ஆண்டிலே ஒரிசாவிலே நடந்த கோர விபத்திலே ஹவுராவிலிருந்து சென்னைக்கு வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலிலே பயணித்த பிஸ்வஜித் மாலிக் என்பவர் மரித்து போனார் என்கின்ற செய்தி அவருடைய தந்தையாகிய ஹெலாராம் என்பவருக்கு கிடைத்தது. தன்னுடைய மகனும் இறந்து போனானோ என்று சொல்லுகின்ற ஏக்கத்தோடும்
கண்ணீரோடும் வேதனையோடும் கூட அவருடைய மனதிலே தோன்றின எண்ணம், ஒருவேளை என்னுடைய மகன் உயிரோடு இருக்கலாமே என்று அவர் ஹவுராவிலிருந்து ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 230 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே வந்து பிணவறைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் சென்று தன்னுடைய மகனை தேடுகின்றார். ஒரு மருத்துவமனையிலே அவருடைய மகனுடைய உடல் இருப்பதாக அவருக்கு சொல்லப்படுகிறது. அந்த மருத்துவமனையிலே சென்று அந்த பிணவறையிலே தன்னுடைய மகனை அவர் அடையாளம் காண்கின்றார். தன்னுடைய மகனை அப்படியே தன்னுடைய நெஞ்சோடு கூட அணைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கின்ற போது அவருடைய உள் உணர்வுக்குள்ளாக தன் மகனுக்கு உயிர் இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். தன்னுடைய மகன் பிணவறையிலே மரித்து போனான் என்கின்ற செய்தி கேட்டு தொலைவிலிருந்து வந்த தந்தையினுடைய உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. தன்னுடைய மகனுடைய உடலிலே உயிர் இருக்கிறதென்று சத்தமிட்டு கூப்பிடுகிறார், என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி. ஓடி வருகின்றார்கள், பரிசோதித்து பார்க்கின்றார்கள், நாடி துடிப்பு இருக்கிறது. மறுபடியும் அவர் ஐசியூவிலே கொண்டு சேர்க்கப்படுகிறார். உயிர் பெற்று கொள்ளுகின்ற ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கண்டு கொள்ளுகின்றார். நம்பிக்கை இழந்து போன தருணத்தில் தனக்குள்ளாக இருந்த ஒரு நம்பிக்கை தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையை உயிரோடு காண செய்ததை நம்முடைய வாழ்விலே நாம் ஒருபோதும் மறந்திருக்க மாட்டோம். சமீபத்திலே நடந்த நிகழ்வுதான் இது. நம்பிக்கை மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக அவசியமானது. ஆகவே தான் சொல்லுவார்கள், நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று சொல்லி. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை நரகம் போன்றது. எந்த மனிதனுக்கு தன்னுடைய வாழ்வை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லையோ அவனுடைய வாழ்க்கை நரகத்தை விடவும் மோசமான வேதனையை தரக்கூடிய வாழ்வாகத்தான் இருக்க முடியும். நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி என்பது ஒரு தொடக்கம்தான். நம்பிக்கை உடையவர்களுக்கு தோல்வி என்பது ஒரு தொடக்கம்தான். ஆனால் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு தோல்வி என்பது ஒரு முடக்கம். அவன் முடங்கி போவதற்கு அது காரணமாக இருக்கிறது. விடியாத பொழுதுமில்லை, முடியாத செயலுமில்லை என்கின்ற ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்குள்ளாக வருகின்ற போது அந்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்வையாக இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கின்ற போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாம் என்று சொல்லி வாழ்கின்ற மனிதன் பாக்கியவான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. கடவுளை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கை கடவுளாக இருக்கின்றார். கடவுளை நம்புகின்ற ஒரு மனிதனுக்கு ஆண்டவரனுடைய வாழ்க்கையிலே எல்லாம் செய்வார் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை பிறக்கிறது. ஆனால் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கும் நம்பிக்கை தான் கடவுளாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை மிக அவசியமானதாக இருக்கிறது. சில நேரங்களிலே இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நகர்ந்து போகக்கூடிய அனுபவங்கள் உண்டு. எப்போது என்று பார்க்கின்ற போது, நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறாமல் போகின்ற போது, வெற்றி கிடைக்கும் என்று காத்திருக்கின்ற போது தோல்வியை அங்கே சந்திக்கின்ற போது, இனி முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு மனநிலை நம்முடைய மனதிற்குள்ளாக எப்போது வருகிறதோ அப்போது இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நகர்ந்து போகிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், எங்கே ஒரு கதவு மூடப்படுகிறதோ இன்னொரு கதவு எங்கோ திறக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். ஒரு வழி அடைகின்ற போது இன்னொரு வழி திறக்கும் என்கின்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது என்று சொன்னால், அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்வை காக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நாம் படித்த திருமறை பகுதி லூக்கா நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17லிருந்து 26 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது, இயேசுவானவர் இருந்த வீட்டிலே வாசல் அடைக்கப்பட்டது போன்ற ஒரு நிலை. காரணம், திரள்கூட்ட மக்கள் அங்கே சூழ்ந்திருக்கின்றார்கள். வாசல் வழியாய் உள்ளே செல்ல முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை. ஆனால் இன்னொரு வாசலை அவர்கள் திறக்கின்றார்கள். மேல் வீட்டறையிலே அவர்கள் மேற்கூரையை பிரித்து ஒரு வாசலை அங்கே உருவாக்குகின்றார்கள். நேர்வழியாய் செல்லக்கூடிய பாதை அடைக்கப்படுகின்ற போது இன்னொரு வாசல் திறக்கின்ற போது அங்கே விடுதலை இருந்தது. வாழ்வை காத்த நம்பிக்கை அங்கே வெளிப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலும் கூட
நம்முடைய வாழ்வை காக்கின்ற நம்பிக்கை என்கின்ற சிந்தனையின் அடிப்படையிலே 2 சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, வறுமையை மாற்றிய நம்பிக்கை. வறுமையை மாற்றக்கூடியது மனித வாழ்வினுடைய நம்பிக்கை. வாழ்க்கையிலே மிக கொடிது எது என்று சொன்னால் வறுமை. மனிதனுடைய வாழ்வின் அத்தியாவசியமான தேவைகள் எப்போது சந்திக்கப்படாமல் இருக்கிறதோ அதை போன்ற கொடிதான காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை. அது எதனால் வருகிறது என்று சொன்னால் வறுமையினாலே வருகிறது. இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே எவ்வளவோ வளர்ச்சிகளை நாம் கண்டிருந்தாலும் இன்றைக்கும் ஒருவேளை உணவுகள் இல்லாதபடி, ஒதுங்குவதற்கு உறைவிடம் இல்லாதபடி, உடுப்பதற்கான ஆடை இல்லாதபடிக்கு வறுமையிலே வாடக்கூடிய மக்கள் லட்சக்கணக்காக இருக்கிறார்கள் என்பதுதான் அறிக்கை சொல்லுகின்ற உண்மை. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய வாழ்வினுடைய அனுபவத்தோடு கூட சொல்லுகின்ற போது இப்படியாய் சொல்லுவார், உங்கள் வறுமை உங்கள் உடன் பிறந்ததுதான், உங்கள் வறுமை உங்கள் உடன் பிறந்ததுதான், அதை தவிர்க்கவும் முடியாது, நீக்கவும் முடியாது என்று நீங்கள் நினைப்பதுதான் முட்டாள்தனம் என்று சொல்லி, அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பிலே அவனுடைய பிறப்பு வறுமை சார்ந்தாக இருக்கலாம், ஆனால் இந்த வறுமை என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாறாது, இது இப்படித்தான் இருக்கும் என்று நினைப்பது முட்டாள்தனம். அதை மாற்றுவதற்கு மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு நல்ல உதாரணத்தை ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் நடந்த டிவி நிகழ்ச்சி ஒன்றிலே 2ஆம் வகுப்பு படித்த ஒரு ஏழை விதவை தாய், விவசாய பணியை செய்து கொண்டிருந்த ஏழை விதவை தாய், ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த, படித்தவர்கள் இருந்த மாணவர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தைகளை பேசுவதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஏன் 2ஆம் வகுப்பு படித்த ஒரு ஏழை விவசாய விதவை தாய் இத்தனை 1000 மக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார் என்றால் ஒரே ஒரு காரணம்தான் இருந்தது. நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்கள், 4 பிள்ளைகள் அவர்களுக்கு, 3 பெண் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை. அவருடைய கணவர் பிள்ளைகள் குழந்தை பருவத்தில் இருந்தபோது இறந்து போகிறார்கள். இவர்களுக்கு வேறு வேலை இல்லை, கொஞ்சம் நிலம் இருந்தது, அந்த நிலத்திலே விவசாயம் செய்து பிழைக்க வேண்டும், அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய கட்டாயம். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையிலே, வறுமையிலே கஷ்டப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்திலே அன்பு தாயினுடைய மகனும் அந்த பிள்ளைகளும் தன் தாயோடு கூட இணைந்து குழந்தை பருவத்திலிருந்து அந்த விவசாய நிலத்திலே ஓடி ஆடி தங்களுடைய வேலைகளை செய்து கொடுக்க ஆரம்பித்தார்கள். பிள்ளைகள் கொஞ்சம் வளர ஆரம்பிக்குது. 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வருகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அந்த மகன் அதிக நேரம் தன்னுடைய தாயோடு கூட விவசாய நிலத்தில் இருக்கின்றான். இப்போது ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்லுகின்றார்கள், இனி உன் பிள்ளைகளை நீ படிக்க வைக்க வேண்டாம், உன் பிள்ளைகள் உன்னோடு கூட என்ன செய்யட்டும், இந்த விவசாய வேலையை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலை அவர்களுக்கு வருகிறது. ஆனால் அந்த தாயினுடைய மனதில் இருந்த ஒரு எண்ணம், நான் படுகிற கஷ்டம் என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கிற நிலைதான். என்னுடைய கஷ்டம் என்னுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, பிள்ளைகளுடைய சன்னதிக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு நோக்கம். ஆனால் இந்த பிள்ளைகள் கட்டாயம் விளை நிலத்தில் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிள்ளைகளுக்கு இந்த தாய் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய விளைநிலத்திலே கொண்டு விட்டு பிள்ளைகளை வேலை செய்ய வைக்கின்ற போது சொல்லுவார்கள், எந்த சூழ்நிலையிலும் பள்ளிக்கூடத்திற்கு போவதை நீங்கள் நிறுத்திவிடவே கூடாது, பள்ளிக்கூடத்தில் சென்று படிப்பதை நீங்கள் நிறுத்திவிடவே கூடாது என்று சொல்லி தன்னுடைய கஷ்டத்தின் மத்தியிலும் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே 4 பிள்ளைகளையும் படிக்க வைத்தார்கள். இந்த 4 பிள்ளைகளும் காலையிலே பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்பாக தங்களுடைய விளைநிலத்திலே சென்று உழைத்து விட்டு செல்வார்கள், மாலையிலும் வந்து உழைத்து விட்டு செல்வார்கள். இரவு நேரத்தில் இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டே இருந்தார்கள். ஏன் இவர்கள் அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்த 4 பிள்ளைகளையும் படிக்க வைத்து அரசாங்க பணியாளராய் மாற்றி சாதனை படைத்த ஒரு தாய். அந்த 4 பிள்ளைகளும் அந்த தாயோடு கூட அந்த மேடையில் நின்ற ஒரு அற்புதமான காட்சி. சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்திலே கணவனை இழந்து பிள்ளைகளை வளர்க்க முடியாதபடிக்கு ஊரார் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற நிலையிலே வாழ்ந்த அந்த தாயாருடைய நம்பிக்கை, என்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளிலே சாதிப்பார்கள். இந்த தாயாருடைய நம்பிக்கை பிள்ளைகள் 4 பேரும் இன்றைக்கு வீட்டிலே ஒருவருக்கு அரசாங்க வேலை கிடைப்பது என்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த தாயினுடைய வீட்டிலே 4 பிள்ளைகளும் அரசாங்க பணியாட்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், வறுமை வாழ்க்கையினுடைய தடை அல்ல, அது இன்னொரு வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கான நம்பிக்கையாக அங்கே இருந்ததை நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது அங்கேயும் ஒரு நிகழ்வு வருகின்றது. என்ன நிகழ்வு என்று சொல்லி பார்க்கின்ற போது, ஒரு தீர்க்கதரிசி இறந்து போகிறார். அவருடைய மனைவி
பிள்ளைகள் பரிதாபமான ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். கடன் சுமையினாலே பாதிக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் இப்பொழுது கடன் கொடுத்தவருடைய கரங்களிலே அவர்கள் அடிமையாக செல்லக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை வருகிறதை பார்க்கின்றோம். இதனுடைய பின்னணியத்தை நாம் பார்க்கின்ற போது பொதுவாக இஸ்ரவேல் மக்களுடைய அந்த வாழ்க்கை பயணத்திலே பார்க்கின்ற போது அடிக்கடி போர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த போர் சூழ்நிலையினாலே அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எப்போது எங்கே எந்த நாட்டிலே போர் நடக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன என்று சொன்னால் அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்படுவது இல்லை. மனிதன் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது உண்டு. இங்கேயும் இந்த தாயினுடைய நிலைமையும் அப்படித்தான். உணவுக்காக இல்லை என்று சொன்னால் வயிற்று பிழைப்பிற்காக கடன் வாங்க தொடங்கினவர்கள் தான். இப்போது என்ன ஆகிறது என்று சொன்னால் வாங்கின கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லை. கடன் கொடுத்தவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் உன்னுடைய பிள்ளைகளை எனக்கு அடிமையாக கொடுத்து விடு என்று சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த நேரத்திலே தான் எலிசா தீர்க்கதரிசி இடத்திலே சென்று முறையிடுகின்றார். தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுகின்ற போது எலிசா தீர்க்கதரிசி அவரிடத்திலே கேட்கின்ற கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்றார். ஒரு குடம் எண்ணெயை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்றார். பாத்திரங்களை கொண்டு வர சொல்லுகின்றார். பாத்திரங்களை நிரப்புகின்றார். எல்லாவற்றையும் நிரப்பின பின்பு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது 2 காரியங்கள் அதிலே வெளிப்படுகிறது. ஒன்று, உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீ உழைத்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும். உன்னிடத்திலே எது இல்லையோ இல்லை என்பதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு அடுத்தவரிடத்தில் இருக்கிறது என்னிடத்தில் இல்லையே இனி என்னால் வாழ முடியாது என்று நினைப்பதை விடவும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நீ வாழ்வதற்காய் பழகிக்கொள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வறுமை நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு அல்ல. அந்த வறுமையை தாண்டி செல்வதற்குரிய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும். இங்கே அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றார். நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையினுடைய வறுமையை மாற்றுகின்றது. 2வது சிந்தனை, வாழ்க்கையை மாற்றுகின்ற நம்பிக்கை. ஒன்று வறுமை, நம்பிக்கை நம்முடைய வறுமையை மாற்றுகிறது. 2வது நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றுகிறது. 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே பார்க்கின்ற போது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்னுடைய பிதாக்கள் உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை பயணம் அடிமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பயணம், ஒன்றுமில்லாமையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பயணம். அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை நீர்தான். ஒருவேளை பல சூழ்நிலைகளிலே அவர்கள் தவறி போனவர்களாக இருக்கலாம், ஆண்டவரை விட்டு விலகி போனவர்களாக இருக்கலாம். ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் கடைசியிலே ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு கூட வருகின்ற போது நீர் அவர்களை விடுவித்தீர் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகின்றதை பார்க்கிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17 to 26 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது திமிர்வாதக்காரனை ஆண்டவராக இயேசுவானவர் சுகமாக்குகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் அதில் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால், இயேசுவானவர் ஒரு வீட்டிலே இருக்கின்ற போது அங்கிருந்த சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இயேசுவானவர் அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி திரளான மக்கள் அங்கே கூடி வந்திருக்கின்றார்கள். அது பலவீனமான மக்களாக இருக்கலாம், பிசாசு பிடித்தவர்களாக இருக்கலாம். தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனை மாற வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவரை பின்பற்றி கூடி வந்த ஒரு கூட்டம் மக்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு கூட்ட மக்களும் அதற்குள்ளாக இருக்கின்றார்கள். லூக்கா 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கின்ற போது, ஒரு நாள் அவர் உபதேசித்து கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே சாதாரணமான மக்கள் மட்டுமல்ல அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். யார் கூட உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், யூதேயா நாடு முழுவதிலும் கலிலேயா நாடு முழுவதிலும் இருந்து வந்த பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளும் வந்திருக்கின்றார்கள். இவர்கள் எதற்கு வந்தார்கள் என்று சொன்னால், இயேசுவானவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்தவர்கள். திரள்கூட்ட மக்கள் இயேசுவனிடத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்திருக்கின்ற இந்த கூட்ட மக்கள் இயேசுவானவரை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வருகின்றார்கள்.
அப்போது தான் சில மனிதர் திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருகின்றார்கள். வாசல் அடைபட்டிருக்கிறது, மக்கள் கூட்டம் இருக்கிறார்கள். மேல் வீட்டின் வழியாக அவர்கள் கீழே இறக்குகின்றார்கள். இப்போது இந்த 4 பேர் சுமந்து கொண்டு வந்தவர்களுக்கு இயேசுவினிடத்திலே கொண்டு சென்றால் இவன் சுகம் பெறுவான் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இங்கிருந்த பரிசேயர்களும் நியாய சாஸ்திரிகளும் இயேசுவானவரிடத்திலே குற்றம் கண்டுபிடிப்பதற்கான மனநிலையோடு கூட அங்கே அமர்ந்திருக்கின்றதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் 21வது வசனத்திலே பார்க்கின்ற போது, வேதபாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, இவன் யார்? தேவதூஷணம் சொல்லுகிற இவன் யார்? தேவன் ஒருவரை அன்றி பாவங்களை மன்னிக்க கூடாதே என்று சொல்லி அங்கே ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறார்கள். எப்போது என்று சொன்னால், அந்த மனிதனை இறக்கின போது இயேசுவானவர் அவனை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்போது இவர்கள் அங்கே கேள்வியை எழுப்புகின்றார்கள். பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார்? இவன் ஏன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்கின்ற கேள்வியையும் அங்கே அவர்கள் எழுப்புகின்றதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த மனிதனிடத்திலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு மனிதன் கொடிய வியாதியினாலே பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய பாவம். இது சமூகமும் சமயமும் அவன் மேல் சுமத்தின ஒரு சுமை. இப்போது அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நான் பாவி, என்னுடைய பாவம்தான் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம். அந்த ஒரு மனநிலையிலே தான் அவனும் இருக்கின்றான். ஆகவே தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், அவன் சுகமடைய வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால், அவன் பாவி என்று சொல்லுகின்ற மனநிலை முதலாவது அவனிடத்திலிருந்து மாற வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகின்றார். இவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இவர்களுடைய இருதயத்தினுடைய சிந்தனைகளை அறிந்த ஆண்டவர் மறுபடியும் அவனை பார்த்து சொல்லுகின்றார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது என்று கேட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாவி என்று சொல்லுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையை இயேசுவானவர் மாற்றிவிடுகிறார். அந்த 4 பேருடைய நம்பிக்கை, ஒருவேளை இந்த மனிதனுடைய எண்ணமெல்லாம் நான் பாவி, என் பாவம்தான் என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் என்கின்ற தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருந்தாலும், இந்த 4 பேருடைய மனநிலை இருந்தது, இயேசுவினிடத்திலே கொண்டு சென்றால், இயேசுவினிடத்திலே கொண்டு சென்றால் இவன் சுகமாவான் என்கின்ற அந்த நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையை மாற்றினதை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 34ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கைதான் நம்முடைய வாழ்வை காக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கிறதை பார்க்கலாம். வாழ்க்கையிலே வேலை கிடைக்காதபடிக்கு விரக்தியான நிலையில் இருந்த வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இனி வாழ முடியாது என்று சொல்லி நினைத்து தற்கொலை செய்து கொள்வதற்காக நயாகரா வீழ்ச்சிக்கு அவன் செல்லுகின்றான். அப்படியே அந்த வீழ்ச்சியை எல்லாரும் ரசித்து பார்த்து கொண்டிருந்த போது இவன் மட்டும் வெறித்து அதை பார்த்து கொண்டிருந்தானாம். திடீரென்று ஒருவர் வந்து அவனுடைய முதுகிலே தட்டி ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனிடத்திலே கேட்டுக்கொண்டார்களாம். அவன் அப்படியே திரும்பி பார்த்து அங்கு சுற்றுலா வந்திருந்த அந்த குடும்பத்தினரை புகைப்படம் எடுப்பதற்காக அவர்கள் கொடுத்த அந்த கேமராவை வாங்கி அந்த வீழ்ச்சி அழகாக ஒரு புகைப்படம் எடுத்து அவரிடத்திலே கொடுக்கின்றான். அதை வாங்கி கொண்டு $2 பணத்தை அவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போது அவனுடைய மனதிலே ஒரு எண்ணம் வந்தது, என்னுடைய வாழ்க்கையை முடித்து போடலாம் என்று தான் இங்கே வந்தேன். இப்போது ஒருவேளை உணவுக்கான காசு எனக்கு கிடைத்து விட்டது, நான் ஏன் சாக வேண்டும், ஏன் வாழக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளாக வந்தது. அந்த கேள்வியோடு கூட அவனுடைய மனதிலே தோன்றின ஒரு எண்ணம் என்ன என்று சொன்னால், ஏன் நான் இந்த பணியை செய்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாறக்கூடாது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அங்கு சுற்றுலாவுக்காக வருகின்ற மனிதர்களிடத்தில் சென்று நான் புகைப்படம் எடுக்கட்டா என்று சொல்லி அவர்களிடத்திலே சென்று அவருடைய கேமராவை வாங்கி புகைப்படம் எடுத்து தன்னுடைய பிழைப்பை தொடங்க ஆரம்பித்த அவன் காலப்போக்கிலே சொந்தமாக ஒரு ஸ்டுடியோ வைக்கக்கூடிய நிலையிலே உயர்வு பெற்றான் என்று சொல்லி பார்க்கின்ற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போகிறோமோ எல்லாம் முடிந்து போனது போல தோன்றும்.
எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறதோ அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஒளியுள்ள வாழ்விற்கையாக வழிநடத்தும். நம்பிக்கையே நம் வாழ்வின் வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் நம்பிக்கையாக இருக்கின்ற போது நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இந்த சிந்தனையோடு ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையின் மூலமாய் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்றைக்கு 2வது தொழுகை துதி தொழுகையாக நடைபெறும். 10 மணிக்கு திருமறைப்பள்ளி, 11 மணிக்கு பக்தி முயற்சி சங்க வகுப்புகள் நடைபெறும். 4 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகை நடைபெறும். இன்று மாலை தொழுகையை தொடர்ந்து 7 மணிக்கு வாலிப ஆண்கள் ஜெபக்கூடுகை நடைபெறும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு பெண்கள் ஜெபக்கூடுகையும் அதைத் தொடர்ந்து 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கமும் நடைபெறும். சனிக்கிழமை நேற்றைய தினத்தில் நடைபெற்ற இலவச மருத்துவ முகாமில் 54 பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். அடுத்த மருத்துவ முகாம் 23/3/2024 அன்று நடைபெறும். அன்புக்குரியவர்களே, 2024-2027 ஆண்டுக்கான டீக்கன்மார் தேர்தல் சம்பந்தமான வேட்பு மனு தாக்கல் செய்த 26 பேர்களில் 26 பேர்கள் பெயர் பட்டியல் வாசிக்கப்பட்டதோடு வேட்பு மனு பின்வலித்தலுக்கான தேதி 24/2/2024 மாலை 5 மணிக்குள் என அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்ஜினியர் பி. பிரிஜேஷ் குமார் ஐசக் அவர்கள் தனது வேட்பு மனுவை பின்வலித்துள்ளார்கள். மீதமுள்ள 25 பேரின் பெயர் பட்டியல் ஆங்கில அகரவரிசையின்படி பதிவு செய்யப்படுகிறது. இன்ஜினியர் ஜி. டேனியல் தேவானந்த், திரு ஏ. டேவிட்சன் ஜோஸ்லின், திரு சி. தேவசகாய அருள், இன்ஜினியர் தினேஷ் பி. ஜி. வில்சன், திரு டி. எலிசா குமாரன், திருமதி டி. கீதா ராணி ஜான் ஜபக்குமார், திருமதி எம். ஹெலன் பாமா டேவிட்சன், திரு பி. ஆர். ஜெய்கர் சிங், இன்ஜினியர் ஹெச். ஜீவநேச டேனியல், திரு ஜி. ஜோகன் கிளிட்டஸ், திரு டி. ஜோசப் ராஜன், திரு எஸ். லாட்சன் டாடிடா, திரு ஏ. மணி ஜேசுதாஸ், திரு ஜே. மெர்வின் மேத்யூ, திரு எஸ். ராஜன், திருமதி எஸ். ரீடா மில்ட்ரட் கோல்டி சந்திரன், திரு ஆர். ரெனி விக்டர், திரு டி. சாம் டேனியல், திரு ஜே. சசிகுமார், திரு டி. சிலுவை ஜோசப், திரு எம். ஸ்டாலின் தேவராஜ், டாக்டர் எஸ். சுரேஷ், திரு கே. சுரேஷ்குமார், திரு சி. வேதா பென்சன் டேனியல், திரு ஏ. விமலன் ஏசுதாஸ். மாதிரி வாக்குச்சீட்டு நோட்டீஸ் போர்டிலே இருக்கிறது, நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம். டீக்கன்மார் தேர்தல் சம்பந்தமான வாக்குப்பதிவு அடுத்த ஞாயிறு 3/3/2024 அன்று தொழுகைக்கு பின் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரையிலும் நடைபெறும். அன்றைக்கு திருவிருந்து தொழுகை நடைபெறாது, அதை பின்னால் திருச்சபைக்கு அறிவிக்கப்படும்.
டிக்கன்மார் தேர்தல் போதகர் தலைமையில் வெளித்திருச்சபைகளிலிருந்து அழைப்பின் பேரில் வருகை தரும் உதவியாளர்களை வைத்து நடைபெறும். தேர்தலில் வாக்களிப்பவர்களின் வசதிக்காக 5 வரிசைக்கு 300 பேர் வீதம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. 12 பேருக்கு வாக்களிப்பவர்கள் குறைந்தது ஒரு பெண் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். தேர்தல் அமைதியாக நடைபெற அனைவரும் ஆதரவு தாருங்கள். ஜெபத்தோடு இந்த காரியங்களை நிறைவேற்ற நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நம்முடைய திருச்சபையின் சபை அதிகாரப்பூர்வமான வாட்ஸ்அப் சேவைகள் அரசால் தடை செய்யப்பட்டுள்ளதால் கடந்த ஒரு வாரமாக இதன் சேவை நடைபெறவில்லை. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகின்ற வாரத்தில் அது சரி செய்யப்படும் என்று அறிவிக்கின்றோம். மிஷனரி நிலைவர நிதியாக ரூபாய் 24,000 ஆண்கள் சங்கத்தினர் வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிதியின் வட்டி அச்சங்கத்தினரால் அனுப்பப்பட்டிருக்கின்ற மிஷனரி ஆதரவு தொகைக்காக பயன்படுத்தப்படும். இந்த நிதியில் ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் வரவில் இருக்கிறது. இன்ஜினியர் பி. ஜோன் எபியூட்லின் நிலவர நிதியாக ரூபாய் 1000 வழங்கியிருக்கிறார்கள். இதன் வட்டி ஏழைகள் கல்வி உதவிக்காக பயன்படுத்தப்படும். இந்த தலைப்பில் ஏற்கனவே 7,000 ரூபாய் வரவில் இருக்கிறது. திரு என். ஸ்டான்லி ஜோசப் நினைவு சபை நாள் பிரசங்க வசன போட்டிக்கான பரிசு பெற்றவர்கள் பெயர் விவரம் நோட்டீஸ் போர்டிலே இருக்கிறது. புதிய ஆர்கன் வாங்குவதற்காக காணிக்கை படைத்தவர்கள் மிஸ் ஆர் குளோரி சரோஜினி 500 ரூபாய், இதுவரை 43,860 ரூபாய். இன்ஜினியர் மோகன் அப்ரஹாம் ராஸ் 5,000 ரூபாய், இதுவரை 55,000 ரூபாய். திரு ஹெச். தாம்சன் 2,000 ரூபாய். திரு டான் எஸ்வி ஜேசன் 17,000 ரூபாய். மிஸ்டர் ரியான் எஸ்வி நாக்சன் 17,000 ரூபாய். வாக்காளர் பட்டியல் ஆலயத்தின் ஸ்டேஜில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர்களை நீங்கள் பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள். பாக்கி இருப்பவர்கள் உடனடியாக பாக்கி தீர்த்து உங்களுடைய உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பாக்கி தீர்த்து ஓட்டுரிமை பெறுவது 2/3/2024 அன்று மாலை 5 மணி வரை. பின் வருபவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். திருச்சபையின் மக்கள் அதை கருத்தில் கொண்டு நீங்கள் செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 214வது கீர்த்தனை பாடலை பாடுவோம். கீர்த்தனை பாடல் 214. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அது அபிமானி. சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. நம்
ஜெபிப்போம். ஆண்டவரே, விசுவாசம்தான் எங்களை நகர செய்கிறது. விசுவாசம் எங்கள் வறுமையை மாற்றக்கூடியது. விசுவாசம் எங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடியது. விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்தவர்கள் எல்லாரும் வளமை பெற்றார்கள், வாழ்வு பெற்றார்கள். அந்த சிந்தனையோடு நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி வளமையும் வாழ்வும் பெற்றுக்கொள்ளுவதற்கு ஆண்டவர் அருள் தருகிறீர். உம்மை போற்றுகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த தொழுகையிலே அப்படிப்பட்ட ஒரு பற்றுறுதியின் ஆழத்தை, விசுவாச ஆழத்தை நாங்கள் உடையவர்களாய் எங்கிருந்து புறப்பட கர்த்தர் அருள் தாரும் சுவாமி. உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்வு நிலைகளில் பற்றுறுதியோடு நாங்கள் பயணிப்பதற்கும் விசுவாசத்தோடு எங்கள் வாழ்வை முன்னெடுத்து செல்வதற்கும் ஆண்டவர் அருள் தாரும். எங்களை அர்ப்பணித்தோம் என்ற அடையாளமாக தந்திருக்கிற நன்றி படையல்களை கர்த்தர் அங்கீகரியும் ஆசீர்வதியும். படைத்திருக்கின்ற கையின் காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மாதாந்திர நன்றி படையல்கள், பிறந்த நாள் காணிக்கைகள், திருமண நினைவு நாள் காணிக்கைகள், பொருத்தனையின் காணிக்கைகள் அனைத்தையும் உடைய கரங்களிலே தருகிறோம். ஆண்டவரே, சிறப்பு காணிக்கைகளாக ஆர்கன் வாங்குவதற்காக படைத்திருக்கின்ற காணிக்கைகள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உடைய நாமம் மட்டும் மகிமையடையட்டும். அடிமைகளை சிலுவையின் நிழலில் மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். தொடர்ந்து உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். துதி, கனம், மகிமை அனைத்தும் ஆண்டவருக்கே தருகின்றோம். இயேசு இரட்சகர் வழியாக மன்றாடி நிற்கின்றோம் எங்கள் அன்பின் நல்ல தந்தையே. தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூயாவியானவரின் இணையராத நட்பும் உறவும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் இனிவரு சதா காலங்களிலும் நிறைவாய் நின்று நிலைப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.